நம்ம போன கிளாஸ்ல யூனிட் 5 ப்ரோஸ் ஆரம்பிச்சோம். வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப். ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம், அங்கமா இருக்கு நம்ம வாழ்க்கையிலேயே. நம்ம வாழ்க்கையிலையும் சரி, எல்லா இடத்துலையுமே ஒரு பயிர் விளையிறதா இருக்கட்டும், ஒரு உயிரினம் வாழறதா இருக்கட்டும், நீர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த ப்ரோஸை வந்து சந்திரசேகர வெங்கடராமன், சி.வி. ராமன், இவரை இப்படிதான் நம்ம அழைப்போம். ஸோ அவர் எழுதியிருக்க he brings out how water is important to plants, human beings, animals. எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு மனிதர்களுக்காக இருக்கட்டும், ஒரு செடி வளர்றதுக்காக இருக்கட்டும், ஒரு மிருகங்கள், அதுக்கு கூட அது அவசியம் தான் இல்லையா? ஸோ அதுல நிறைய மெரிட்ஸ், நிறைய அட்வான்டேஜஸ், தனியால நிறைய நன்மைகள் இருந்தாலும் அதுவே வந்து ஒரு அதிகப்படியா நிறைய இதாகிடுது. சாயில் எரோஷன் மாதிரி விஷயங்கள்லாம் கூட ஆகுது. அதாவது நம்ம மண்ணில் இருக்கிற நல்ல நியூட்ரியன்ஸ் அப்படிலாம் இந்த விஷயங்கள்லாம் இந்த சாயில் எரோஷனால அழிஞ்சு போயிடுறது. நிறைய நீரை வந்து நம்ம இந்த வாட்டர் டேங்க்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுல சேமிச்சு வச்சோம்னா நமக்கு வெயில் நாட்கள்ல வந்து மழை தண்ணி இல்லை, மழை போதுமான அளவு இல்லை, இந்த மாதிரி தான் நம்ம பேசவே மாட்டோம். ஸோ நம்ம சேமிச்சு வச்சிருக்கிறதுனால அதை எவ்வளோ உபயோகமாக நம்ம உபயோகிக்க முடியுமோ அதை நம்ம பார்த்து செய்ய முடியும் இல்லையா? ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ப்ரிசர்வ் வாட்டர் ஆஸ் வெல். அதனால தான் இப்போல்லாம் நம்ம நகரப்புறங்களில் போனோம் அப்படின்னா நிறைய இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள், இந்த அப்பார்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா நிறைய இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மழை நீர் சேகரிப்பு அதை வந்து சேகரித்து வச்சுருக்காங்க. எப்பயாவது தண்ணி தட்டுப்பாடாக இருக்கிறத அதெல்லாம் உபயோகிக்கிறாங்க. ஸோ நிறைய இது செய்யப்படுறது இப்போ. ஸோ இதுதான் நம்ம போன கிளாஸ்ல பார்த்துருந்தோம். ஒரு போயம் வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஒரு நீரை வந்து எவ்வளோ அழகாக சொல்ல முடியுமோ முதல் ஹாஃப்ல நம்ம வந்து பார்த்துருப்போம். அப்படிதான் இந்த ஆத்தர் சி.வி. ராமன் சார் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். ஒரு கேட்டில் அந்த தண்ணி குடிக்கிறதுங்கிறதே ஒரு அழகான ஒரு விஷயம். இந்த சூரியன் மறையிறது, உதிக்கிறது, இந்த நீர் இதுலேருந்து பார்க்கறது அந்த கண்ணோட்டத்துல ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு இல்லையா? ஸோ தொடர்ந்து நம்ம இந்த ப்ரோஸை இன்னைக்கு பார்க்கலாம். சாரி. Water is the basis of all life. Every animal or plant contains a substantial portion of free or combined water in its body, and no kind of physiological activity is possible in which the fluid does not play an important part. எல்லா உயிரினங்களுக்குமே நீர் வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். ஒவ்வொரு மிருகங்கா இருக்கட்டும், ஒரு செடி வளர்ச்சியா இருக்கட்டும், நீருடைய பங்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அது வந்து has to be mixed with equal proportion with other parts in the body. Proportion of free or combined water in its body, and no kind of physiological activity is possible in which fluid does not play an essential part. நீர் இல்லாம ஒரு physiological activity, ஒரு செயல்பாடு வந்து அது சாத்தியமே கிடையாது. Water is of course necessary for animal life, while moisture in the soil is equally imperative for the life and growth of plants and trees, though the quantity necessary varies enormously with the species. நீர் வந்து கண்டிப்பா ஒரு மிருக வாழ்க்கைக்குமே ரொம்ப அவசியமான விஷயம். இந்த சாயிலோட, அதாவது இந்த நிலத்துல இருக்கிற இந்த மண்ணினுடைய ஈரத்தன்மை, அது எந்த ஒரு மர வளர்ச்சிக்கும் ஒவ்வொரு அளவுல வந்து மாறுபடும். ஸோ இட் டிஃபர்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ். although the quantity necessary varies enormously with the species. ஒவ்வொரு மிருக இதுவா இருக்கட்டும். இப்போ கேமல்லாம் பார்த்தோம், ஒட்டகம்லாம் பார்த்தோம்னா அது வந்து ஒரு பாலைவனத்துல இருக்கும். ஸோ அது வந்து நிறைய நீரை வந்து அது சேகரிச்சுக்கிற கெப்பாசிட்டி, பொட்டென்ஷியல் வந்து அதுக்கு உண்டு. ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்க்குமே வந்து அது டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ யூக்கலிப்டஸ் ட்ரீ எடுத்துட்டோம்னா அது நிறைய நீர் உறிஞ்சும். ஸோ இட் டிஃபர்ஸ் ஃபார் எவ்ரி ஸ்பீஷீஸ் ஆன் எர்த். நீரினுடைய அளவு இப்போ நமக்கு வந்து நீர் தாகம் எடுக்கிறது நம்ம குடிப்போம். நம்ம வாட்டர்லேயுமே உடம்புலேயும் வந்து இவ்வளோ நீர் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம குடிக்கணும், அப்போதான் நமக்கு வந்து கற்கள்லாம் உருவாகாது, இதெல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ ஃபார் எவ்ரி ஸ்பீஷீஸ் த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் டிஃபர்ஸ். ஒரு நீரினுடைய அளவு ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குமே, இந்த பூமியில இருக்க ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குமே நீரினுடைய அளவு தேவையின் அளவு வந்து
மாறுபடுறது. The conservation and the utilization of water is thus fundamental for human life. அதை வந்து நம்ம சேகரிச்சு அதை நம்ம பயன்படுத்துற விதம் வந்து ரொம்ப நல்ல ரொம்ப நல்லா பண்ண வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கோம். அதை பராமரிக்கணும் அப்படின்னா அதையும் கட்டாயமா பண்ணணும். இப்போ தண்ணி திறந்துட்டே பல் தேய்க்க கூடாது, தண்ணி திறந்துட்டே வெசல்ஸ் வாஷ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இட் இஸ் ஃபார் கன்சர்வேஷன். அதை சேகரிக்கிறதோ அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு கொடுக்கணும் இல்லையா? நீரை நம்ம மட்டும் உபயோகிச்சுட்டு முடிச்சிட்டோங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இட் இஸ் ஃபண்டமெண்டல் ஃபார் ஹியூமன் வெல்ஃபேர். Apart from artesian water, the ultimate source in all cases is rain or snowfall. Much of Indian agriculture depends on seasonal rainfall and is therefore very sensitive to any failure or irregularity of the same. நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய விவசாயம் அக்ரிகல்ச்சர் அது கண்டிப்பாக அந்த ஆங்காங்கே பெய்கிற அந்த மழை அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். பயிர் வளர்ச்சிக்கோ இல்லாட்டி அந்த நெல் கொள்முதல் அந்த எல்லாத்துக்குமே வந்து மழை நீர் வந்து ரொம்ப அவசியம். அண்ட் தேர்ஃபோர் இஸ் வெரி சென்சிட்டிவ் டு எனி ஃபெயிலியர் ஆர் இர்ரெகுலாரிட்டி ஆஃப் த சேம். அந்த வருஷத்துல வந்து போதுமான அளவு மழை இல்லை, நீர் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பயிர் வந்து செழிப்பா வளராது, அடுத்த வருஷத்துக்கு ஒழுங்கான வளர்ச்சி இருக்க. The problems of soil erosion and of inadequate or irregular rainfall are closely connected with each other. It is clear that adoption of techniques preventing soil erosion would also help to conserve and keep the water where it is wanted. In other words, on and in the soil, and such techniques therefore serve a double purpose. நம்ம வந்து நிறைய டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு இந்த சாயில் எரோஷனை தவிர்க்கிறதுக்கு. ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு கன்சர்வ் அண்ட் கீப் த வாட்டர். எங்கெல்லாம் அவசியமோ அங்கே நீரை சேமிக்கவும் முடியும், சேகரிக்கவும் முடியும். அண்ட் இட் ஹெல்ப்ஸ் டு சர்வ் அ டபுள் பர்பஸ். ரெண்டு விதத்துலையும் வந்து அது நமக்கு உபயோகரமாக இருக்கு. It is evident, however, that in a country having only seasonal rainfall, an immense quantity of rainwater must necessarily run off the ground. எங்கெல்லாம் நாடுகள்ல மழை நீரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து மழை பெஞ்சாதான் போதுமான அளவு நீர் வரத்து இருந்தாதான் பூமியில வந்து நீர் இருக்கும். அதனால செடி கொடிகள் மரங்கள்லாம் வளரும், நமக்கு வந்து செழிப்பாகவும் இருக்கும், நமக்கு அந்தந்த வருஷத்துக்கான கிராப்ஸ் கல்டிவேஷனும் வந்து ஒழுங்கா இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ரெயின் வாட்டர் தான் வந்து இம்பார்ட்டன்ட் சோர்ஸாக இருக்கு. The collection and utilization of this water is therefore a vital importance. இதை சேகரிக்கிறதும் இதை உபயோகிக்கிறதுமே வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. Much of its flows down into streams and rivers and ultimately finds its way to sea. நிறைய நீர் மழை நீர் வந்து என்ன ஆறுது அப்படின்னா ஆறுகள்லையும் ஓடுகள்லையும் ஓடுற இந்த நீர்வீழ்ச்சியில இருக்கிற நீராகட்டும் கடல்ல போய் கலந்துருது. So incredibly large quantities of precious fluid are thus lost to the country. அதனாலேயே முக்கியமான இந்த மழை தான் முக்கியமான சோர்ஸ் நமக்கு தண்ணிக்கு. அதெல்லாம் இந்த கடல்ல கலந்துறதுனால large quantities of precious fluid are lost. நம்ம வந்து இழந்துடுறோம். முக்கியமா இருக்கிற நீர் இதெல்லாமே இந்த கடல்ல கலந்துறதுனால அதெல்லாம் நம்ம இழந்துடுறோம். The harnessing of our rivers, the water of which now mostly run to waste, is a great national problem which must be considered and dealt with national lines. இது வந்து ஒரு நேஷனல் ப்ராப்ளமா கன்சிடர் பண்ணி அதுக்கு உண்டான தீர்வை வந்து நம்ம உடனே கொண்டாடணும். இல்லாட்டி இதே மாதிரி தண்ணி வேஸ்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும், நம்மளும் தண்ணி இல்லைங்கிற சூழ்நிலையில தான் தள்ளப்படுவோம். நமக்கு ஒழுங்கா தண்ணி இல்லை, தண்ணி கொடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம்லேயே தான் நம்ம தள்ளப்படுவோம். ஸோ அதை வந்து ஒரு நேஷனல் ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ணி அதை எப்படி நம்ம டீல் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. Vast areas of lands which at present are mere scrub jungle could be turned into fertile and prosperous country by courageous and planned action. பெரிய நிறைய ஏக்கர் கணக்கான இருக்கிற அந்த நிலங்கள் அது வந்து இந்த ஸ்க்ரப் ஜங்கிள் இதெல்லாம் இருக்கு. இதை வந்து நம்ம ஒரு செழிப்பான ஒரு நிலமா மாத்தினோம் அப்படின்னா நம்மளோட நாடுமே வந்து ஒரு ப்ராஸ்பரஸ் கண்ட்ரியா இருக்கும். ஒரு வெல் பிளான்ட் ஆக்ஷன் தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு தேவையா இருக்கு. ஒரு துணிச்சலான செயலும் ஒரு
பிளானான ஒரு செயல் தான் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமா வகிக்குது இந்த இடத்துல. Closely connected with the conservation of water supplies is the problem of afforestation. இந்த மரங்கள் வந்து நிறைய நடப்படுறது இல்லை, நடுறது கிடையாது. மரங்கள் இருந்தால் தானே அந்த நீரை உறிஞ்சும், நமக்கு வந்து அடுத்தது வந்து இந்த சைக்கிள், ஆக்சிஜன் வெளிப்படும், அங்கேருந்து மழை அதனால தான் வரும் இல்லையா. நிறைய மரங்கள் இருக்கும். ஸோ மரங்கள்லாம் நம்ம வெட்டிட்டோம்னா எப்படி வந்து நீரை சேகரிக்க முடியும், மழை பெய்யும், இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டியே இல்லை. ஸோ க்ளோஸ்லி கனெக்டட் வித் தி கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் supplies is the problem of afforestation. The systematic planting of suitable trees in every possible or even in impossible areas and the development of what one can call civilized forest as distinguished from wild and untamed jungle is one of the most urgent needs of India. இந்திய நாட்டோடைய இந்திய நாட்டுல இப்போ வந்து ரொம்ப அவசியமா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் வந்து போதுமான அளவு மரங்கள் இல்லையோ அங்கெல்லாம் வந்து நம்ம மரம் நடணும். ஸோ ஈவன் இன் கேஸ் ஆஃப் இம்பாசிபிள் ஏரியாஸ், இந்த நட முடியாத பகுதியா இருந்தாலும் அதை எப்படி நம்ம டெவலப் பண்ணி அந்த இடத்த வந்து செழிப்பா ஆக்கலாம், ஹவு கேன் வி மேக் இட் அஸ் அ ஃபர்டைல் லேண்ட், அதெல்லாம் நம்ம பார்த்து பண்ணணும். as distinguished from wild and untamed jungle is one of the most urgent needs of India. Such plantation would directly and indirectly prove a source of untold wealth to the country. அதுவே வந்து ஒரு இன்டைரக்ட் சோர்ஸ், டைரக்டாகவும் இருக்கட்டும் இன்டைரக்டா, நேர் கோணல்லையும் சரி எதிர்கோணல் எப்படி இருந்தாலுமே அது ஒரு நமக்கு ஒரு it becomes a wealth of our country. They would check soil erosion and conserve the rainfall of the country from flowing away to waste and would provide the necessary supplies of cheap soil fuel and thus render unnecessary the wasteful conservation of farmyard manure to form of fuel. They would check the soil erosion. இந்த soil erosionக்குமே வந்து ஒரு செக் பாயிண்டா இருக்கும். மழை நீரை சேகரிக்கவும் முடியும். லைக் அப்பார்ட் ஃப்ரம் லெட்டிங் அவுட் இன்டு வேஸ்ட், ஒரு வேஸ்டா அந்த நீர் வேஸ்டா போகும். It helps to conserve the rainfall of the country from flowing away to waste and would provide the necessary supplies of cheap fuel and thus render unnecessary wasteful conversion of farmyard manure into form of fuel. In the measures necessary to control the movement of water and conserve the supplies of it can also serve subsidiary purpose of value to the life of countryside. அந்த நெசசரி எப்படி நீர் போகணும், இந்த இதெல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றோம். The measures necessary to control the movement of water and conserve the supplies of it, அது எங்கெல்லாம் வந்து எப்படிலாம் சேகரிக்கணும், இந்த வாட்டர் டேங்க்ஸ், இந்த பன்ஸ், இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா போதுமான அளவு நம்மளே நீரை சேகரிச்சுக்க முடியும். ஸோ இட் இஸ் appropriate to control the movement of water. By far the cheapest form of internal transport in a country is by boats and barges through canals and rivers. Cheapest form of internal transport, இந்த நீரை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு எது அப்படின்னா இந்த படகா இருக்கட்டும், barges through canals and rivers. இந்த நீளமான படகு அதுக்கு பேரு பார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க, ஒரு பொருளை டிரான்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா இந்த பார்ஜஸ் வந்து உபயோகிப்பாங்க. இந்த மாதிரி நீளமான படகு அது இருந்தா இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்குமே அது வந்து உபயோகமா இருக்கும். We hear much about programs of rails and road construction, but far too little about the development of internal waterways in India. நம்ம வந்து நிறைய திட்டங்கள்லாம் கேள்விப்படுறோம். ரெயில் டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், இங்கேருந்து இந்த ஊருக்கு ரெயில் இல்லைன்னா அதுக்கான டெவலப்மெண்ட்லாம் நிறைய டக்குன்னு நடக்குது. ஒரு ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த ஊர்ல ரோடு இல்லைன்னா இந்த ஊர்ல இருக்கிற முனிசிபாலிட்டியோ கார்பரேஷன் இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து சொன்னாங்கன்னா கண்டிப்பா ஒரு ரோடு போடுற மாதிரிலாம் சுச்சுவேஷன் அமையுது.
ஆனா ரொம்ப குறைச்சலான இம்ப்ரூவ்மெண்ட் தான் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் வாட்டர்வேஸ் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலை. தென் அகெயின் the harnessing of water supplies usually also makes the development of hydroelectric power. Hydroelectric power generation வந்து இந்த water supplies வந்து ஒழுங்கா இருந்தா தான் அது பண்ண முடியும். The availability of electric power would make a tremendous difference to the life of countryside and enable rural economy to be improved in various directions. எலக்ட்ரிசிட்டியுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஏன்னா அதுதான் வந்து இந்த ரூரல் எக்கனாமியை வந்து டெவலப்மெண்ட்டுக்கு இப்போ எலக்ட்ரிசிட்டி இருந்தால் தான் இந்த மோட்டர் வச்சாதான் இந்த பைப் வச்சு தண்ணி அடிப்பாங்க. அந்த நிலத்துக்கெல்லாம் வந்து தண்ணி போகும். இந்த ஒரு ஒரு க்ராப் வளர்ச்சிக்காக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் உபயோகிக்கப்படுதுல. ஸோ ரூரல் எக்கனாமி டெவலப் ஆகணும்னா எலக்ட்ரிக் பவருமே வந்து கை கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கோம். ஸோ அதுவுமே வந்து நமக்கு கை கொடுக்கணும். In one sense, water is the commonest of liquids. ரொம்ப காமனான ஒரு liquid அப்படின்னா நீர் தான். In another sense, it is the most uncommon of liquids with amazing properties which are responsible for its unique power of maintaining an animal and plant life. இது போல ஒரு லிக்விட் வேற எதுவும் கிடையாது. நம்ம ஒரு ஒரு செடி வளர்ச்சிக்காக இருக்கட்டும், ஒரு மிருகத்தோடைய அதோடைய லைஃபுக்காக இருக்கட்டும், நீரை தவிர வேற எதுவுமே வந்து பாசிபிள் கிடையாது. ஏன்னா நீங்க டக்குன்னு பாக்குறீங்கன்னா ஒரு செடி மரம் வளர்றதுக்கு வந்து நீர் தான் நமக்கு அவசியமா இருக்கு. இந்த காடு பகுதிகள்லாம் வந்து மிருகங்கள்லாம் வசிக்குது. அதுக்கெல்லாம் யாராவது நேரத்துக்கு போய் சாப்பாடு கொடுத்து நீர்லாம் கொடுக்குறாங்களா? அங்கங்க இந்த ஓடை, ஆறு இந்த மாதிரிலாம் தான் தன்னுடைய தாகத்தை வந்து நீர்ல தான் அது தணிச்சுக்கிறது இல்லையா? ஸோ இட் இஸ் த மோஸ்ட் அன்காமன் ஆஃப் லிக்விட்ஸ் வித் அமேசிங் ப்ராப்பர்ட்டிஸ். ரொம்ப அற்புதமான தன்மைகள் அது கூடியதா இருக்கு. The investigation of the nature and properties of waters is therefore of highest scientific interest and is far from exhausted field of research. So இதுதான் water, the elixir of life. So water is the real elixir of life. நிறைய நீர் இருக்கு அப்படின்னா அதை நம்ம சேமிச்சாலும் ஒரு நல்ல பர்பஸ்க்காக, for good purpose, excess of water has to be preserved. It carries silt to far off places and makes fertile. அந்த நீர்ல இருக்கிற குட் ப்ராப்பர்ட்டிஸ், அந்த நல்ல மினரல்ஸ்லாம் வந்து நிறைய தூரத்துக்கு அது போகிறது மட்டும் இல்லாம அந்த நிலத்தை வந்து செழிப்பாகவும் ஆக்குறது. இந்த நீரினுடைய கலர் ஒவ்வொரு இடத்தை பொறுத்து அதை பார்க்கறதே வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. இப்போ கடல்னு பார்க்கறத நீர் வந்து நீல கலர்ல தெரியுது. ஸோ இதுவே வந்து ஒரு மட்டி வாட்டர்னா ஒரு மண்ணு கலந்த நீர்னா அது ஒரு கலர்ல இருக்கு. கடலுக்கு போனா அது ஒரு நீர் கலரா இருக்கு. ஸோ நீர் வந்து எப்படி பார்த்தாலுமே அது ஒரு அழகை தருது. சாயில் எரோஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இதுதான் நிறைய நம்ம இந்த பாடத்துல பார்த்துருப்போம். It rapidly flowing water that carries rich top layer of soil. சாயில் எரோஷன்னால மெயினாக என்ன ஆகுது, இந்த நல்ல நியூட்ரியன்ஸ் எல்லாம் இந்த மேல் லேயர் ஆஃப் த சாயிலில் இருக்குது, அதெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடுது. நல்ல சத்தான மண் வந்து ஒரு செடி வளர்ச்சிக்கோ ஒரு மர வளர்ச்சிக்கு போகிறதில்ல. இந்த சாயில் எரோஷனில் அதெல்லாம் போயிடுது. அது மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு மிருகத்துக்கும் ஒரு பிளான்ட் டெவலப்மெண்ட்டுக்குமே வந்து பிளான்ட் க்ரோத், ஒரு ட்ரீஸோடைய க்ரோத்துக்குமே நீர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குது ஃபார் இட்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஷுட் கன்சர்வ் தி வாட்டர். நீரை வந்து சேமிக்க மட்டும் இல்லாமல் அதை ஒழுங்காகவும் நம்ம உபயோகிக்கவும் செய்யணும். வி நீட் டு கன்சர்வ் வாட்டர் அண்ட் யூஸ் இட் ஜுடிஷியஸ்லி. ரொம்ப அளவா ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம அதை உபயோகிக்கிற கட்டாயத்தில் நம்ம இப்போ இருக்கோம். அதுவும் நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம நீரை உபயோகிக்கணும். Okay? So that the upcoming generation
will also enjoy it. அடுத்த வர தலைமுறைகளுமே அப்பதான் வந்து அதை என்ஜாய் பண்ண முடியும் இல்லையா? நம்ம மட்டும் நீரை பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் வேணும் இல்லையா? ஸோ நிறைய நம்ம இப்பெல்லாம் கேட்குறோம். சில நாடுகள்ல சவுத் ஆப்பிரிக்காலாம் நீரே இல்லாம ரொம்ப வறட்சியா இருக்கு அப்படின்லாம் கேட்குறோம். ஏன்? போதுமான அளவு மழை இல்லை, நீரை ஒழுங்கா சேகரிக்கல, மழை பெய்யும் போது நம்ம சேகரிக்கல, அதனால அவங்க கடும் வறட்சியிலலாம் இருக்காங்க. ஸோ we need to conserve and preserve water. ஸோ இந்த ப்ரோஸோடைய ஆத்தர் சிவி ராமன். அவருடைய முழு பேர் வந்து சந்திரசேகர வெங்கட ராமன். அவருடைய காலகட்டம் பார்த்தோம்னா 1888லேருந்து 1970, 18th and 19th century காலகட்டங்களில் வாழ்ந்திருக்கார். He was an Indian physicist born in திருச்சிராப்பள்ளி, திருச்சியில் வந்து பிறந்திருக்கார். இந்தியன் physicist. He carried out groundbreaking work in the field of light scattering, which earned him in 1930 Nobel Prize for Physics. 1930ஆம் ஆண்டுல நோபல் பிரைஸ் பிசிக்ஸ்ல வந்து வாங்கியிருக்காரு இந்த லைட் ஸ்கேட்டரிங்காக. He discovered that when light traverses a transparent material, some of the deflected light changes wavelength. This phenomenon, subsequently known as Raman scattering, results from the Raman effect, and to commemorate it, February 28 is celebrated as National Science Day. இவருடைய இந்த கண்டுபிடிப்புக்காகவே இதை வந்து ராமன் எஃபெக்ட்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் February 28 வந்து எல்லா வருஷமுமே நேஷனல் சயின்ஸ் டேன்னு கொண்டாடப்படுறது. இந்தியா honored him with the highest civilian award, பாரத் ரத்னா. இந்தியாவிலேயே ரொம்ப உயரம் ரொம்ப பெருசா உயர்ந்தரமா கருதப்படுற அவார்டு தான் வந்து பாரத் ரத்னா. அதுவுமே வந்து இந்திய நாடு வந்து அவருக்கு வழங்கியிருக்கு. ஸோ எலிக்சர் glossary வேர்ட்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். எலிக்சர், a hypothetical substance believed to maintain life indefinitely, a substance believed to cure all ills. ஒரு அமுதம், ஒரு காயகல்பம், ஒரு நிவாரணி இல்லையா நீருங்கிறது. ஸோ அது வந்து ஒரு அமுதம்னு சொல்லலாம், ஒரு காயகல்பம்னு சொல்லலாம், ஒரு அனைத்து நோய் நிவாரணி வந்து நீர். ஸோ அதுக்காக தான் அதை வந்து எலிக்சர் அப்படின்னு சொல்றாங்க. Billowing, characterized by great swelling waves or surges. ஒரு அலைகள் போல ஒரு குவியலான, அதுதான் வந்து billowing, characterized by great swelling waves or surges. Teeming, abundantly filled, especially with living things. நிறைய அளவுல நிறைஞ்சிருக்கு அப்படின்னா அது பேரு டீமிங் அர்த்தம். டீம், டிஇஏஎம் கிடையாது, ஒரு குழு, அதுக்கு வந்து டீம் சொல்லுவோம். இது வேற டீம், டிஇஇஎம். இது வந்து ஹோமோஃபோன். டீம்ங்கிற வார்த்தை ஹோமோஃபோனா கூட நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல. டிஇஏஎம்னா ஒரு குழு, ஒரு அணி அப்படின்னு சொல்றோம். தட்ஸ் அ டீம். இந்த டீமிங்கான அர்த்தம் என்னன்னா இது ஒரு அதிக அளவுல நிறைஞ்சிருக்கிறது. ஸோ அதுதான் டீமிங். ட்ரிக்லிங், டு ஃப்ளோ ஸ்லோலி அண்ட் வித் அவுட் ஃபோர்ஸ், ரொம்ப மெதுவா போறது, ஒரு சொட்டு சொட்டா ஒழுகுறது, இந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னா டு ஃப்ளோ ஸ்லோலி அண்ட் வித் அவுட் ஃபோர்ஸ். இப்போ நம்ம பைப் டேப் வந்து ஒழுங்கா மூடலை, இல்லை டேப் வந்து வீணா போயிட்டோம்னா ஒரு சொட்டு சொட்டா சொட்டிட்டே இருக்கும் இல்லையா? தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரிக்லிங். Precipitate, a solid substance that is produced from a liquid during a chemical process. பிசிக்ஸ்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் precipitation அப்படின்னு பார்த்துப்போம். ஒரு சாலிடான சப்ஸ்டன்ஸ் இது வந்து ஒரு கெமிக்கல் ப்ராசஸ்னால, ஒரு லிக்விடோட காம்பினேஷனால உருவாக்கப்படுறது. crust, a hard outer covering of something, இந்த மேலோடா இருக்கு. catchment, a structure such as a basin or a reservoir used for collecting or
draining water. இந்த நீர்பிடிப்பு பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, that is called as catchment. Barges, a long boat with a flat bottom used for carrying freight on rivers. ஒரு நீளமான படகு, சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பொருள் ஏற்றுமதி செய்யறதுக்கு அது உபயோகிக்கப்படுறது. இப்போ நம்ம வந்து சினானிம்ஸ் பார்க்கலாம். இங்க இருக்கிற ஒரு சில வேர்ட்ஸ்க்கான சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் தான் பார்க்கலாம். கன்ஃபர் அப்படின்னா வழங்குறது, ஸோ டு கிராண்ட். ஸ்பெக், ஒரு சின்ன இடம், டைனி ஸ்பாட். இன்கிரெடிபலி, நம்ப முடியாத அளவு, ஸோ இன்கிரெடிபலி. அன்பிலீவபிளி, அப்பரண்ட், ஒரு வெளிப்படையான, கிளியர்லி விசிபிள். His winning of match was clearly was apparent. அவன் வந்து மேட்ச்ல ஜெயிக்க போறாங்கிறது கண்டிப்பாக நம்ம கண்ணு முன்னாடியே தெரிஞ்ச ஒரு உண்மை. was apparent. APPARENT, appropriate, தகுந்த. we need to take appropriate measures to conserve water. போதுமான அளவு தகுந்த மெஷர்ஸ் நம்ம எடுக்கணும் நீரை சேமிக்கிறதுக்கு. we need to take appropriate measures to conserve water. suited or right for decision. இது எழுதிக்கோங்க. இன்னும் 2 வேர்ட்ஸ் நான் எழுதுறேன். I was conferred with a week leave. Was granted a week leave. Speck, a tiny spot, சிறிய பகுதி. Incredibly, unbelievably. He was incredibly brilliant. அவன் வந்து ஒரு நம்ப முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய புத்திசாலியா இருந்தான். So he was incredibly brilliant boy. Apparent, clearly visible. She winning the first prize in throwball match was apparent. அவ த்ரோபால் மேட்ச்ல முதல் பிரைஸ் தான் வாங்குவாங்கிறது கண்ணுக்குரிய ஒரு நம்பக்கூடிய ஒரு விஷயமா நம்ம கண் முன்னாடி அப்படியே இருந்தது. அவளால பண்ண முடியும், வாஸ் கிளியர்லி விசிபிள். அவ தான் ஜெயிப்பாங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது. அப்ராப்ரியேட், சூட்டட் ஆர் ரைட் ஃபார் சிச்சுவேஷன். யூ நீட் டு டேக் அன் அப்ராப்ரியேட் டெசிஷன். நீ வந்து ஒரு சரியான முடிவை இந்த இடத்துல நீ எடுக்கணும். யூ நீட் டேக்
an appropriate decision, an appropriate. இன்னும் 2 வேர்ட்ஸ் இருக்கு, அதுக்கான சினானிம் பார்க்கலாம். மெனேஸ், அச்சுறுத்தல். There is a there is a dog menace in this street. நிறைய நாய்கள் இந்த தெருவில் இருக்கு அப்படின்னா அது ரொம்ப பயத்தை கொடுக்கும் இல்லையா? குழந்தைலாம் இருக்காங்கன்னா வெளியில போக மாட்டாங்க. There is a dog menace அப்படின்னு சொல்லுவாங்க. Threat or warning. ஃபண்டமெண்டல், பேசிக், அடிப்படையான. To speak, to speak up, it is a fundamental right. பேசணுங்கிறது நம்மளுடைய அடிப்படையான ஒரு பேசிக்கான ஒரு உரிமை இல்லையா? ஸோ இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஆண்டனிம்ஸ் பார்க்கலாம். Antonyms for few words, I'll write it down. Densely, அடர்த்தியான. It was a dense forest அப்படின்னு சொல்லுவாங்க, அடர்த்தியான காடு. Sparse, அடர்த்தி குறைச்சலான இருக்கிறது. Creation, உருவாக்குதல். Destruction, அழித்தல். Remarkable, ஆர்டினரி, சாதாரணமான, அசாதாரணமான, குறிப்பிடத்தக்க. சஸ்பெண்ட், இடைநீக்கிறது. சஸ்டெயின், நீடிச்சு இருக்கிறது. சஸ்டெயின். ரேபிட், வேகமா, விரைவாக. இல்லாட்டி அதுக்கு ஆப்போசிட் ஸ்லோ, மெதுவா. இதெல்லாம் நம்ம பார்க்கறது ஆண்டனிம்ஸ், ஆப்போசிட்ஸ். ஓகே. எக்ஸ்ட்ரீம்லி, மாடரேட்லி, அதிக அளவுல, மிகவும், ஓரளவு, மிதமான. There was an extreme rainfall, there was a moderate rainfall. These are few antonyms from this chapter. இந்த பாட ரீதியா ஏதாச்சும் சந்தேகம்னா நீங்க கேட்கலாம். I hope everything is clear from this chapter. Okay. நான் இன்னி கிளாஸை இதோட ஸ்டாப் பண்ணுறேன். அடுத்த கிளாஸில் நம்ம லாங் ஆன்சர் கொஷின், ஷார்ட் ஆன்சர் கொஷின்